வேலைக்கு ஆள் இல்லாம இருக்கு, ஸ்கூல் கடை போறேன். என்னடா பாக்குறேன்? டேய் குடி இருக்காத, சீக்கிரம் வா. இன்னைக்கு வியாபாரமே ஆகாம இருக்கு. ஒன்றும் புரியலையே. வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? ரவுண்டிங் வந்திருக்கேன் சார். ஓ அப்படியா? இப்போ எப்படி இருக்கு? போன தடவை நிறைய குழந்தை தொழிலாளிகள் இருந்தாங்க சார். சரி, இப்போ யாரும் குழந்தைகளை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. நல்லா பாத்தீங்களா? இப்போ யாரும் இல்லை சார், எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. வெரி குட். நீங்க எப்ப வரீங்க?
1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது சார். சீக்கிரம் வந்துடுறேன் சார். சரி, ஓகே. ஓகே சார். எவ்வளோ அழகா ஸ்கூலுக்கு போறாங்க. வேடிக்கை பக்கம் வேலையை பாடுறா. ஏய் சின்ன பையனை போட்டு அடிக்கிறேன். ஏன் பையன் அடிப்பேன் உதைப்பேன். அதுக்காக நீங்கள் யார்? சின்ன பையனை வேலைக்கு வைக்கிறதே தப்பு, இல்லை அடிக்கிறது சரியா? அடிச்சியே பிடிச்சேன்னு உங்களுக்கு எவ்வளோ பழம் வேணும் அது மட்டும் வாங்கிட்டு போங்க. அட போய் உங்கள்கிட்ட பழம் வாங்குவா. சின்ன பையனை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு திமிரு. உன்னை யார் கூப்பிட்டான்? டேய் பால்ராஜ். டேய் நீ சந்திரன் தானே? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வாடா வாடா உட்காரு. வா உட்காரு. ஏன் வண்டி தான்டா. நல்லா இருக்கியா? இருக்குண்டா. உன் பையனா இது? ஆமாம். பரவாயில்லையா? வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லடா. நல்லா போயிட்டுருக்கா? டே டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியாடா? டீயே சொல்கிறா. டே சிவா 2 டீ வாங்கிட்டு வா. ஏண்டா உன் பையனும் வேலைக்கு வச்சுருக்க? வாடா வா. இப்போ தான் ஒருத்தர் நல்லா திட்டு வாங்கிட்டு போயிருக்காரு, அதுக்குள்ளே நீயா? அடப்பாவி, இதை கேட்டது கச்சிட்டே நிமிச்சேன். சூரியன் எஃப்எம் 93.5 கோவை நம்பர் 1 எஃப்எம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ரசிங்க வித் us. அண்ணா 2 டீ கொடுங்கண்ணா. டேய், டீ எடுத்து குடுறா. இந்தாவை குடுறா. யார் பையது? சந்திரபாய். அங்க பழவண்டி வச்சிருக்க அப்படி இல்ல, அவரோட பையன் தானே அது? படிக்க அனுப்புறது போல. எங்க அனுப்புறா? சொன்னா திட்டுவா. அவனுக்கு இதே வேலை. அடே 10 வரைக்காவது கண்டிப்பாக படிக்க வைக்கணும்டா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்டா. பிரச்சனை பண்ணுவாங்க, நான் சும்மாவா இருப்பேன்? இன்னும் உன்னோட முன்கோபத்தை விடவே இல்லையா? டேய் தாயில்லாத பையன்டா, நல்லா படிக்க வைடா. சரி விட்றா. ஏன்டா எவ்வளோ நேரம்? சீக்கிரம் வர வேண்டியதானே? டேய் சிவா, கடையை பார்த்துக்கடா. கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரோம். பேந்த முடிச்சிட்டீங்க அதை என்ன? ஏண்டா நீ உனக்கு குழந்தைய இல்லையாடா? அதை ஏன்டா கேட்குற? அதை நினச்சா தாண்டா ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உன் பையனை படிக்க வைடா. டேய் பாவண்டா அவன். ஏன் வேலைக்கு வைக்காதீங்கிற? அவன் ஏன் பையன் தானே, அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டேய் சொல்கிறத கேள்றா. என்னைக்கு இருந்து ஒரு யார்கிட்டயாவது பொது மாற்று நீ வாங்க போகிற பாருவேன். டேய் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, வா கடைக்கு போகலாம். இல்லைடா, மாமனார் இங்கே தான் குடி வந்திருக்காரு, அவரை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அப்படியே ஒன்றை பார்த்தேன், மகிழ்ச்சிடா. நான் போகணும். சரிடா, எல்லாம் கேட்டா சொல்லு. சரி வரட்டுமா? போயிட்டு வரேன். வேகாத வெயிலில் பையனை வேற நிற்க வச்சுட்டு எங்கே போனானோ திருந்தவே மாட்டானு. என்னண்ணே? என்னப்பா நல்ல பழமா? நல்ல பழம் தானே. ஒன்று கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தாங்க. நல்லா இருக்கு. பையன் யார்? உன் பையனா? ஆமாங்க. என்னப்பா ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இரு, பழம் வாங்க வந்தீங்களா பையனை விசாரிக்க வந்தீங்களா? கோச்சுக்காதப்பா, பையன் ஸ்கூலுக்கு போறானான்னு தானே கேட்டேன்.
பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்புறது இல்ல. ஏன் கேக்குறீங்க? சரி சரி, இன்னைக்கு பரவாயில்ல. நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பு. பையனெல்லாம் வேலைக்கு வச்சு கூட, தெரியுதா? என் பையனை நான் வேலைக்கு வைக்க முடியல. இதோட 3ஆவது ஆள். சும்மா போங்கண்ணே, கோவத்தை கலராதீங்க. உன்னோட பையனை வேலைக்கு வை, தப்பு இல்லை. ஆனா படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு வச்சிருக்க. அறிவில்லை உனக்கு? என்ன சண்டை போட வந்தீங்களா? மரியாதை பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அதுதானே வை. உங்களை மாதிரி ஆளுகளை கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் ஏன் திருந்துவீங்க? என்ன நீங்க என் பையனை 3ஆவது வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். தெரியுது, உன் கடை பேர் பார்த்தாலே உன் பையன் படிக்க வச்ச லட்சணம். கடையோட பேர் கூட ஒழுக்க மேலே தெரியாது. உனக்கேண்டா கோவம் மட்டும் பெருசா வருது? அமைதியா பேசுங்க, 4 பேர் வந்து போற இடம். அப்படி மரியாதை பேசணும் என்ன? பாருப்பா, இங்க யாரும் 14 வயசு உட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு வைக்க கூடாது. மீறி வச்சா உங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்க, தெரியுமா? இங்க வாப்பா, பையனை பார், அவனோட கையை பார். இந்த பையன்கிட்ட யாராவது கடுமையான வேலை சொல்ல தோணுமா? படிக்க வச்சு ஆளாக்கு, வேலைக்கு வச்சு ஆளாக்காது, சரியா? சரி, மனசுல எதுவும் வச்சுக்காத. 20 ரூபாய்க்கு பழம் போடு. அதில் போடாதப்பா, இரு நான் பை தரேன். இந்த 20 ரூபா, நான் போயிட்டு வரேன். சரி, அடுத்த தடவை வரும்போது பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும், சரியா? வாப்பா, நல்லா படிச்சியா? உட்காரு. டீ சாப்பிடலாமா?